அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய விதிவிலக்காக்குதிகள் சேனல்ல நம்ம பார்க்க போறது செக்ஷன் 3, 4, 5 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம். இது எவிடன்ஸ் ஆக்டோட கம்பேரிசனோட தான் பார்க்க போறோம். ஸோ எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 4, 5, 6 இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி செக்ஷன் 1 and 2 ஆஃப் பிஎஸ்ஏ கவர் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். பார்ட் 2ல சாப்டர் 2 relevancy of facts. So section 3ல evidence may be given of fact in issue and relevancy of facts அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு சாட்சியம் அப்படிங்கறத நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு fact in issue. So நம்ம fact in issue பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். பிளைன்டிஃப் ஒரு விஷயத்த சொல்றாரு, டிஃபெண்டன்ட் அதை மறுத்து சொல்றாரு இல்லையா? சோ எங்க பிரச்சனையா வருதோ அந்த பிரச்சனைக்குரிய பொருண்மைகளை தான் ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னு சொல்றோம். அண்ட் ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூவை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபேக்ட்ஸை நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் காமிப்போம் இல்லையா? அதுதான் ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ரிலவன்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸும் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூவை தவிர வேற எந்த சாட்சியமும் நீங்க கொடுக்க கூடாது. இது ரெண்ட பேஸ் பண்ணி தான் நீங்க ஒரு சாட்சியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொவிஷன்ல தான் சொல்லியிருக்காங்க. சில டைம்ல நம்ம கிராஸ் பண்ணும் போதெல்லாம் இது ப்ளீடிங்ஸ்ல இல்ல இது ரிலவெண்ட் ஃபேக்ட் இல்ல அப்படின்னு அவங்க ஏன் அப்ஜெக்ட் பண்றாங்கன்னா இந்த ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி தான். ஒண்ணு அது ஃபேக்ட் இன் இஷ்யூவை பேஸ் பண்ணி இருக்கணும், இல்ல ரிலவெண்ட் ஃபேக்டா இருக்கணும். அதை தவிர வேற எந்த சாட்சியமும் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல ஒரு சூட்டோ ஒரு ப்ரொசீடிங்ஸோ நம்ம போடுறோம் அப்படின்னும் போது அதுல இந்த பர்டிகுலர் விஷயம் இருக்கு இல்ல இந்த பர்டிகுலர் விஷயம் இல்ல, எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்ல அப்படின்னு இந்த ஃபேக்ட் இன் இஷ்யூவை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வரும். அடுத்து ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸை நம்ம செக்ஷன் 4ல இருந்து 50 இதுக்கப்புறம் வரும் இல்லையா? சோ அதுல எல்லாம் இந்த பாரதிய சாட்சி அதிநியத்துல 4ல இருந்து 50, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 5ல இருந்து 55 வரைக்கும். சோ இது எல்லாமே ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி எல்லாம் ஒரு ஃபேக்ட் தொடர்புடைய பொருண்மையா நம்ம எடுத்துக்க முடியும் ஒரு எவிடன்ஸா கொடுக்கும் போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி டீக்ளேர்டு ரிலவெண்ட், இதுல எதெல்லாம் டீக்ளேர்டு ரிலவெண்ட்னு விளம்புகை செய்யப்பட்டிருக்கோ இல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் நீங்க ரிலவெண்டா எடுத்துக்க முடியும்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரிலவெண்ட பத்தி நம்ம ஆல்ரெடி டெபினிஷன்லயும் கூட பார்த்திருக்கோம். சோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த ப்ரொவிஷன்ஸ்ல சொல்லிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ரிலவெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுதான் நம்ம ரிலவெண்டா எடுத்துக்கணும். சோ ஃபேக்ட் அண்ட் இஷ்யூயும் எதெல்லாம் இந்த ப்ரொவிஷன்ஸ்ல ரிலவெண்ட்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே தான் நம்ம ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதை தவிர வேற எந்த ஒரு ஃபேக்டையும் நம்ம சாட்சியமா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ ஃபேக்ட்ன்றதுக்கும் நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் பார்த்திருக்கோம். சோ ஒரு திங், ஸ்டேட் ஆஃப் திங், ரிலேஷன் ஆஃப் திங், கேப்பபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்டு பை சென்சஸ் அப்படின்னு. ஓகே, இப்ப அட்மிசபிளுக்கும் ரிலவெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம்? அட்மிசபிள் அப்படின்னும் போது இந்த விஷயத்த எடுத்துக்கலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய அந்த உரிமை ஒரு நீதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது பேஸ்ட் ஆன் லாவா தான் இருக்கு. ஓகேவா? சோ சட்ட ரீதியா இந்த விஷயத்த ஏத்துக்கலாம் ஏத்துக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜு தான் டிசைட் பண்ண வேண்டியது வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கலாம். சோ அது ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் இல்ல அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இந்த விஷயத்த எடுத்துக்கலாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் யாருக்கிட்ட இருக்கு? ஜட்ஜு கிட்ட இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளா செக்ஷன் 136 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் செக்ஷன் 141 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியமும் இதெல்லாம் அட்மிசபிள் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் லாஜிக். சோ வெறும் நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது சட்ட ரீதியா மட்டும் அணுக முடியாதுல்ல. சில சமயங்கள்ல பொருண்மை ரீதியா இந்த விஷயத்தை இவங்க செஞ்சுக்கலாம் செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு லாஜிக்கையும் அப்ளை பண்ண வேண்டியது வரும். அதெல்லாம் நம்ம ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸா எடுத்துக்கலாம். எல்லா அட்மிசபிள் ஃபேக்டுமே ரிலவெண்ட் ஃபேக்டா தான் எடுத்துக்க முடியும். ஆனா எல்லா ரிலவெண்ட் ஃபேக்டையுமே ஜட்ஜு ஏத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ இந்த விஷயத்தை ஏத்துக்கணும் ஏத்துக்க வேண்டாம்ன்றத ஜட்ஜு தான் டிசைட் பண்ணணும். எதை பொறுத்த வரைக்கும்? அட்மிசபிள் ஃபேக்டை பொறுத்த வரைக்கும். ஆனா ரிலவெண்ட் ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் அது என்ன வேணா அதுக்கு தொடர்புடைய விஷயங்களை நம்ம கொண்டு கோர்ட்ல கொடுக்க முடியும். ஓகேவா? சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா
ரிலவன்சி இஸ் அ ட்ரீ அண்ட் அட்மிசபிலிட்டி இஸ் அ பிரான்ச். ஸோ ரிலவன்சி ஒரு மரம் முழுக்க ரிலவன்சி தான். அதுல எந்த விஷயம் வந்து கோர்ட் எடுத்துக்கிறாங்களோ அதுதான் வந்து ஒரு கிளை, அட்மிசபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு பிக்சரே வரைஞ்சிருக்கேன். எல்லா ரிலவெண்ட் ஃபேக்டும் அட்மிசபிள் ஃபேக்ட் கிடையாது, ஆனா எல்லா அட்மிசபிள் ஃபேக்டுமே ரிலவெண்ட் ஃபேக்ட் தான். ஓகேவா? இத பேஸ் பண்ண கேஸ்லா கூட இருக்கு. இன்றி ராம் திவாரி யாதவ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் AIR 1998 SEC கிரிமினல் 1085. ஸோ இதுல வந்து அட்மிசபிள் ஃபேக்டுக்கும் ரிலவெண்ட் ஃபேக்டுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷனை தெளிவா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்சியம் அளிக்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு விஷயம், ஒரு டாக்குமெண்டோ இல்ல ஒரு நபரையோ சொல்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து சாட்சியம் அளிக்க இந்த ப்ரொவிஷன் அலோவ் பண்ணாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு இல்லஸ்ட்ரேஷனா தான் டி இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு சூட்டை ஃபைல் பண்றாங்க, அப்ப சில டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணாம விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ஸ்டேஜ்ல அந்த டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அத வந்து இந்த ப்ரொவிஷன் அலோவ் பண்ணுமா அப்படின்னா அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது சிபிசி அலோவ் பண்ணுச்சுன்னா அந்த டைம்ல ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிபிசி என்ன கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்? இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நான் சூட் ஃபைல் பண்ணும் போதே ஃபைல் பண்ணல, சப்சிக்வெண்டா ட்ரையல்ல நான் வந்து ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் வந்து டாக்குமெண்ட் ரிசீவ் பெட்டிஷன் ஒன்னு ஃபைல் பண்ணுவேன். ஆர்டர் 7 ரூல் 14 சப் ரூல் 3க்கு கீழே நான் ஃபைல் பண்ணுவேன். அப்படி நான் ஃபைல் பண்ணும்போது அத வந்து கோர்ட் வந்து சிபிசி படி அது கரெக்ட், அத வந்து பார்த்துட்டு பெட்டிஷன் அலோவ் பண்றதுனா பண்ணலாம். சோ சிபிசில சொல்லிருக்கக்கூடிய கண்டிஷன் படி அந்த பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணி மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியுமே தவிர அதை தாண்டி வேற எந்த ஒரு விதத்திலயும் நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியாது. சோ ரெடினஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்டே இருக்கும், ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டேஜ்லயே இருக்கும். அதன் பிறகு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா சிபிசி பர்மிட் பண்ணிருக்கணும், அதுல சொல்லிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும், அப்ப மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும், இல்லைன்னா அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு இந்த ப்ரொவிஷன்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஏ. சோ ஏ வந்து பிய கொன்னுடுறாரு. சோ எப்படி கொல்றாரு? அடிச்சே கொன்னுறாரு. சோ அவருக்கு இந்த இன்டென்ஷன் இருக்கா, அவருக்கு இறப்பு ஏற்படுத்தணும்ன்ற இன்டென்ஷன் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இப்ப இதுல ஃபேக்டிங் இஷ்யூவா என்னென்னலாம் வரும்? ஏ வந்து பிய தடியால அடிச்சு கொன்னாரா? கிளப்னா தடி, தடியால அடிச்சு கொன்னாரா? ஏ வந்து பிய அடிச்சே கொன்னாரா? ஏக்கு வந்து பியோடைய இறப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த உள்நோக்கம் எண்ணம் இருந்துச்சா அப்படிங்கறதெல்லாமே நம்மளுக்கு ஃபேக்டிங் இஷ்யூ. ஸோ ஃபேக்டிங் இஷ்யூ வந்து ஃபேக்டிங் இஷ்யூன்னும் போது ஒரு பிரச்சனைக்கு பதில் அளிக்கக்கூடிய விதங்களை தான் நம்ம ஃபேக்டிங் இஷ்யூவா பிரிக்கிறோம். ஓகேங்களா? செக்ஷன் 3 உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து க்ளோஸ்லி கனெக்டட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வருது. ஸோ இந்த ஹெட்டிங்ல செக்ஷன் 4 தான் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். அப்ப ஒரே விஷயத்துல நடக்கக்கூடிய பொருண்மைகளையும் நம்ம ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸா எடுத்துக்கலாம். இதை நம்ம இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப பொதுவா நம்ம எப்பயுமே அந்த ஃபேக்டிங் இஷ்யூ என்ன பிரச்சனை, அவன் கொலை பண்ணிருக்கானா இல்லையா, அதுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரிலவென்ட்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம செக்ஷன் 3ல பார்த்திருப்போம். அது இல்லாம ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் இதுல சொன்ன விஷயங்களும் வரும் அப்படின்னு பார்த்தோம். சோ அப்போ ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் வரும்போது அந்த ஃபேக்டிங் இஷ்யூவோட மட்டும் இல்லாம அந்த சம்பவத்துக்கு முன்னாடியோ அந்த சம்பவத்துக்கு பின்னாடியோ நடந்த விஷயங்களை கூட ரிலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ப்ரொவிஷன் செக்ஷன் 4. இது செக்ஷன் 6 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருந்துச்சு. இத ரெஸ் கெஸ்டேட் அப்படிங்கிற ஒரு டேர்ம்லயும் குறிப்பிடுவாங்க. ஓகேவா? சோ ரெஸ் கெஸ்டேட் அப்படிங்கிற அந்த டேர்மை குறிப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் லால தான் இந்த டேர்மை காயின் பண்ணாங்க. அந்த கேஸோடைய பேர் வந்து தாம்சன் விசஸ் ட்ரிவேனியன். தாம்சன் விசஸ் ட்ரிவேனியன். இது வந்து 1693ல நடந்த வழக்கு. இந்த மாதிரி ரெஸ் கெஸ்டேட், அதாவது சம்பவத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ நடக்கிற விஷயங்களை தொடர்புடைய பொறுமையா எடுத்துக்கிறது வந்து ரெஸ் கெஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸெப்ஷன் ஃபார் கோல்டன் ரூல். ஸோ நம்ம கோல்டன் ரூல்ல 3 விஷயம் பார்த்திருப்போம். ஒன்னு என்னன்னா பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன், இன்னொன்னு என்னது
hearsay evidence must be excluded. So hearsay evidence வந்து excludedன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷனா தான் இந்த ரெஸ்ட் எஸ்டேட் இருக்கு. அடுத்து எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன் இன் ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபேக்ட் இன் இஷ்யூவை பொறுத்து தான் எவிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதுல ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க, hearsay எவிடன்ஸ் வந்து நீக்கப்பட வேண்டும், அதை வந்து எவிடன்ஸை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் தான் இந்த ரெஸ்ட் எஸ்டேட். ஸோ இது வந்து செக்ஷன் 60 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல hearsay எவிடன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. பாரதிய சாட்சிய அதிநியத்துல செக்ஷன் 55ல இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வந்து அந்த ப்ரொவிஷனுக்குள்ளார போவோம். ஸோ ஃபேக்ட் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூவா இல்லைனாலும் ஓகேவா, அதை ரிலவெண்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, சேம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கணும். ஸோ சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்னும் போது ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான வேர்டா வருது. ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைம்னா உடனடியா அந்த விஷயம் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு சாட்சியம் கொடுக்க வரக்கூடாது. அந்த விஷயம் நடந்த உடனடியா உடனே இன்னொரு நபர்கிட்ட நீங்க சொல்லியிருக்கணும், உடனே அதை வந்து நீங்க தெளிவுபடுத்திருக்கணும். இந்த மாதிரியான சமயங்கள்ல அதை வந்து நம்ம சாட்சியமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அட் த சேம் டைம் அண்ட் பிளேஸ், ஒரே இடத்துல ஒரே நேரத்துல நடந்திருக்கலாம், ஆர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அண்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப சேம் டைம் அண்ட் சேம் பிளேஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நான் வந்து என்ட்ரன்ஸ் கேட்ல இருக்கேன், இன்னொன்னு என் ஃப்ரெண்டு வந்து எக்ஸிட் கேட்ல இருக்கான். ஓகேவா, சோ நான் வந்து என் ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸ் கேட் வரணும்ன்றதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என் ஃப்ரெண்டு எக்ஸிட் கேட்ல இருக்கா. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு நபர் வந்து உள்ள என்டர் ஆகுறாரு. என்டர் ஆகும்போது என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரின்சிபலா நான் போட்டு தள்ளியே ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நான் வந்து என்னது இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறேன். அவரு வந்து உள்ளார போறாரு, ஒரே சத்தம் வருது, பயங்கரமான சத்தம். என்னை கொல்லாத, என்னை விற்று 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 பிரின்சிபல் குரல் மாதிரி இருக்கு எனக்கு. திரும்ப அவர் வெளியில போறாரு. ஓகேவா, எக்ஸிட்ல என் ஃப்ரெண்டு இருக்கா, வெளியில போறாங்க. வெளியில போகும்போது அவர் ஷர்ட் இது மேலதான் ரத்தமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் வந்து அவனை தீர்த்து கட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப அந்த சம்பவத்துக்கு முன்னாடி அவரு நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு போறாரு, சம்பவத்துக்கு அப்புறம் நான் கொன்னுட்டேன்னு சொல்றாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் நடக்குது, சேம் பிளேஸ்ல நடக்குது, சேம் டைம்ல நடக்குது. சோ அதனால இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் சேம் பிளேஸ் அண்ட் சேம் டைம் சேம் டிரான்சாக்ஷன்ல தான் நடந்திருக்கு. இத வந்து ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைமா எடுத்துக்கலாம். ஏன்னா உடனடியா இந்த இன்சிடென்ட்ஸ் மூணுமே நடந்திருக்கு. உள்ள போறாரு, சத்தம் கேக்குது, கொண்டுட்டேன்னு வெளியில வந்து சொல்றாரு. சோ மூணு விஷயமே கனெக்டிவா இருக்கு. அடுத்து டிஃப்ரெண்ட் பிளேஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ்க்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லணும்னா, அம்ஷபூனியா விசஸ் ரெஜினா, இது 1963 MLJ 228. சோ இந்த அம்ஷபூனியா அண்ட் ரெஜினா அப்படிங்கிற இந்த வழக்குல ஒரு நபரை வந்து அடிக்கிறாங்க. ஓகேவா, சோ அவனை வந்து ஒரே இடத்துல அடிக்கல. ஒரு நாள் பாக்குறான் ஆபீஸ்ல அடிக்கிறான், ஆபீஸ்க்கு வெளியில. இன்னொரு நாள் பாக்குறான் ஒரு கடைக்கிட்ட அடிக்கிறான். சோ டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்குது. அடுத்து ஒரே டைம்லயும் இல்ல, ஒரு நாள் மண்டே அடிக்கிறான், இன்னொரு நாள் ஃப்ரைடே அடிக்கிறான். சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இந்த மாதிரி அவனை அடிச்சு நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றது கூட நம்பர் 11 ஃபேக்டா எடுத்துக்கலாம். அது ரெஸ்ட் எஸ்டேட்டா. ஓகேவா, சப்போஸ் அந்த பர்சன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்த்திருக்கேன், அவன் ஏற்கனவே இந்த பர்சனுக்கு இந்த பர்சனுக்கு ஆகாது, இவன் இந்த இடத்துலயும் அடிச்சிருக்கான், அவன் அந்த இடத்துலயும் பார்த்திருக்கேன், இந்த இடத்துலயும் அடிச்சிருக்கான், தினமும் இவன் அடிக்கிறது திட்டுறதுதான் இவனுடைய வேலையே அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து ரெலவெண்ட் ஃபேக்டா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சோ இதுதான் வந்து இந்த கேஸ் லால சொல்லியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் பிளேஸ் டிஃப்ரெண்ட் டைமுக்கும் சேம் பிளேஸ் சேம் டைமுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து இஷ்யூல இல்லைனாலே, பிரச்சனைல இல்லைன்னா கூட நம்ம ரிலவெண்ட் ஃபேக்டா கொண்டு வரலாம். அந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த விஷயம் நடந்திருக்கணும். ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த ரெஸ்ட் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 டெஸ்ட் இருக்கு. ஒண்ணு வந்து காஸ் ஆஃப் எஃபெக்ட். சோ எதனால இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த காசோ இல்ல அதனுடைய விளைவுகளை தான் நம்ம காஸ் ஆர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். சோ அதை பொறுத்து இருக்கலாம். அடுத்து எந்த நேரத்துல எந்த இடத்துல நடந்துச்சு, டைம் அண்ட் பிளேஸ்.
அடுத்து கண்டினியூட்டி ஆஃப் பர்பஸ் அண்ட் ஆக்ஷன். ஸோ டிஃப்ரெண்ட் பிளேஸ் டிஃப்ரெண்ட் டைம்ல இருந்துச்சுன்னா கூட அந்த பர்பஸ் அவனுக்கு என்ன, அவனுக்கு ஏற்கனவே அவன் மேல கோபம் இருக்கு, அதனால தொடர்ச்சியா இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கான். ஸோ கண்டினியூட்டி ஆஃப் பர்பஸ் அண்ட் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து 3 டெஸ்டா நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி தான் இது ரெஸ்கே ஸ்டேட்டா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இது சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ். இது ஆக்சுவலா ஆப்போசிட்டா ஜட்மெண்ட் வந்துச்சு, ஆனா இது ஓவர் ரூல் பண்ணி ஒரு கேஸ் வந்துச்சு. சோ எதனால இதை ஓவர் ரூல் பண்ணாங்க அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வழக்கை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆர் விசஸ் பெட்டிங் ஃபீல்டு. சோ இந்த வழக்குல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு நபருடைய கழுத்தை வந்து வெட்டியிருப்பாங்க. சோ கழுத்தை வெட்டினதும் இவங்க போய் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்கதான் என்ன கொன்னாங்க, என்னை இப்படி கழுத்தை இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மூவி இப்ப கூட ரீசெண்டா வந்துச்சு, விஜயோட மூவி. அதுல ஹீரோயினோட கழுத்தை வந்து விஜய் வில்லனா இருப்பாரு, அவரே கட் பண்ணிட்டு போயிடுவாரு. அப்போ வந்து பிரசாந்த் கிட்ட அந்த பொண்ணு சொல்லும், வாயை திறந்து சொல்லும், இவர் தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி அவருக்கு உடனடியா தெரிய வரும்போது, அதுல பிரசாந்த் போய் சொல்ல மாட்டாரு, நான் எக்ஸாம்பிள் ஆஃப் த்ரோட் கட்காக சொல்றேன். சோ த்ரோட்டை வந்து கட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரியான வழக்குகள் தான். ஆனா எப்படி அவங்களால பேசி இருக்க முடியும், பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல இது வந்து ரிலவெண்டா எடுத்துக்க முடியாது, திஸ் இஸ் நாட் அ ரெஸ்கே ஸ்டேட் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. சோ இந்த வழக்க ஓவர் ரூல் பண்ணி ராண்டன் விசஸ் ஆர் அப்படிங்கிற இந்த வழக்குல ரெஸ்கே ஸ்டேட்டோட ஸ்கோப்பையே அதிகப்படுத்திருப்பாங்க. இதுல சொல்லியிருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, கேஸ் என்னன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபும் வந்து கொன்னுட்டாங்க பை கன் ஷாட். சோ கன் ஷாட் இவர் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, இது வந்து நான் கன்னை வந்து கிளீன் பண்ண, அப்ப தெரியாதனமா என் ஒய்ஃப் மேல பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இதுக்கு ஒரு எவிடன்ஸா டெலிபோன் ஆபரேட்டர் வருவாரு. சோ டெலிபோன் ஆபரேட்டர் என்ன சொல்லுவாருன்னா, அப்பெல்லாம் வந்து இப்ப நம்ம போன் பண்ணி பேசுற மாதிரி பேச முடியாது, ஒரு ஆபரேட்டர்னு ஒரு நபர் இருப்பாங்க. சோ நம்ம அவங்களுக்கு கால் பண்ணினா யாருக்கு கால் பண்ணணுமோ அவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். சோ இவர் வந்து இந்த லேடி வந்து கால் பண்ணி கால் த போலீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ போலீஸ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுக குரலோட இவங்க பேசியிருப்பாங்க. சோ அதன் பிறகு அந்த போன் கால் கட் ஆயிடும். சோ இந்த விஷயம் வச்சு நம்ம என்ன டிசைட் பண்ணலாம், இவங்க ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ணிருக்காரு, அப்போ வந்து இவங்க கால் பண்ணி இந்த மாதிரியான அழுகுரல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம என்னவா எடுத்துக்கலாம், ரிலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைமுக்கு கீழே தான் வருது அப்படின்னு சொல்லி இங்க ரெஸ்கே ஸ்டேட்டை வைடன் பண்ணி இந்த கேஸ் லால டிசைட் பண்ணிருக்காங்க. இன்னொரு கேஸ்ல உட்டம் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி. சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்பாவுடைய கழுத்தை வந்து கட் பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து ஒரு குழந்தை தான் இருக்கும். அந்த குழந்தை வந்து சொல்லும், அந்த பர்சன் யார் கொன்னாங்களோ அந்த பர்சனை வந்து இவர் தான் கொன்னாரு, அவருடைய பேரை சொல்லி சொல்லி காமிக்கும். அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த விஷயத்த காது வழியாதான் கேட்பாங்க. சோ இந்த சாட்சியத்தை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது, இட் இஸ் அ சைல்ட் அண்ட் உடனடியா அந்த குழந்தை வந்து அந்த சாட்சியம், அந்த பர்சன் பேரை வந்து உடனடியா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிவிச்சிருக்கு. சோ இதை வந்து ரிலவென்ட் ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனை கொண்டு ரெஸ்கே ஸ்டேட் அப்ளை பண்ணி இது ரிலவென்ட் ஃபேக்ட் தான் அப்படின்னு சொல்லி இங்க டிசைட் பண்ணிருப்பாங்க. ஈவன் அது ஒரு சைல்டா இருந்தாலும், ஈவன் அதர் மெம்பர்ஸ்க்கு அது ஹியர்சே எவிடன்ஸா இருந்தாலும், அந்த குழந்தை ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைம் உடனடியா அதை வந்து சொல்லியிருக்கு, அதனால இந்த எவிடன்ஸை வந்து ரெஸ்கே ஸ்டேட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்னு இந்த வழக்குல டிசைட் பண்ணிருப்பாங்க. ஹியர்சே எவிடன்ஸும் ரெஸ்கே ஸ்டேட்டும் பார்க்க ஒரே மாதிரியே இருந்தாலும் அதுல மிக முக்கியமான டிஃபரன்ஸ்ன்னு சொல்ல போனா ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைம் தான். சோ இதுல வந்து உடனடியா வந்து அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நடந்த விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி உடனடியா சொல்லக்கூடியது. ஆனா ஹியர்சே எவிடன்ஸ்ன்றது இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு வந்து சொல்றது வந்து ஹியர்சே எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த அளவுக்கு இந்த டைம் ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைம் உடனடியா இந்த அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத வச்சுதான் அது ரெஸ்கே ஸ்டேட்டா ஹியர்சே எவிடன்ஸா அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளா இன்ரி ராம்ராஜ் 2004 வால்யூம் 1 கிரிமினல்
289. ஸோ இதுல என்ன ஆகும்னா, ஒரு மேங்கோ தோப்பு இருக்குல்ல, மாங்காய் தோப்பு. ஸோ அந்த தோப்புல போயிட்டு ஒரு குழந்தை வந்து பழம் பெருக்கலான்னு இறங்குவா. இறங்குன உடனே கன் சுடுற சத்தம் கேட்கும். டக்குன்னு அவன் சுருண்டு விழுந்துருவான். இத பார்த்த உடனே அங்க இருக்கிற அவங்க கூட விளையாடிட்டு இருந்த பசங்க எல்லாம் போய் அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உடனடியா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ இது வந்து ரெலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். சோ அவன் சுருண்டு விழுந்த உடனடியா அவங்களுடைய அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணது ரெஸ்கெஸ்டட் அண்ட் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ ரிலவென்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிஷ்னா விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். சோ இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. சோ அந்த 2 பிரதர்ஸ்ல ஒரு பிரதர் வந்து இறந்து போயிருப்பாரு. அந்த அட்டாக் பண்ணதுல இறந்து போயிருப்பாரு. இன்னொரு ஒரு நபர் வந்து காயமடைஞ்சு இருப்பார். சோ இந்த விஷயத்த தெரிஞ்சு அதை பார்த்த உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு உடனடியா போய் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இவங்க அடிச்சாங்க, இதனால என் பையன் இப்படி ஆயிட்டான், ஒரு பையனுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உடனடியா அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்ககிட்ட சொல்றதுனால அவங்க கொடுத்திருக்கக்கூடிய விட்னஸும் ஏத்துக்கொள்ளக்கூடியதுதான், ரெலவெண்ட் தான். ரெஸ்கெஸ்டேட் இங்கேயும் அப்ளை ஆகுது. இட் இஸ் நாட் அண்ட் ஹியர்சே எவிடன்ஸ் அப்படின்னு இங்க டிசைட் பண்றாங்க. சோ இது மதர் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ்க்கு கொராபரேட்டிவ் எவிடன்ஸாவே அந்த 2 விட்னஸ் கொடுக்கக்கூடிய சாட்சியத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த செக்ஷன் 6 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 4 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியத்துல பார்த்தோம்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒரு ஆக்சுவலா ஒரு கேஸ்லா ஷவால் தாஸ் விசஸ் ஸ்டேட். சோ இது ஏஆர் 1974-724 அப்படிங்கிற இந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏ வந்து பிய கொன்னுட்டாங்க. ஓகேவா? எப்படி? மீட்டிங்னால கொன்னுட்டாங்க. சோ இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் கிரை ஆஃப் த வைஃப், இந்த மாதிரி அடிச்சு கொள்ற சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா? சோ இது வந்து ரெலவென்ட் ஃபேக்ட். சோ நான் தொடர்ச்சியா தினமும் அடிக்கிற சத்தம் கேட்கும், இவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய சாட்சியங்களும் ரெஸ்கெஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ளார வரும். இதையும் நம்ம ரெலவென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் பி. சோ ஏ வந்து தொடர்ச்சியா ஏதாவது வார்ல ஈடுபடக்கூடிய ஒரு நபரா இருக்காரு, போர்ல ஈடுபடக்கூடிய நபரா இருக்காரு, அதுவும் இந்தியாவுக்கு எதிரா நடந்துக்கிறாரு, ப்ராப்பர்ட்டிய வந்து அழிக்கிறாரு, அதுக்கப்புறம் ட்ரூப்ஸ் அட்டாக் பண்றாரு. இது சம்பந்தப்பட்டு யாராவது தடுக்க வந்தாங்கன்னா அவங்கள அடிக்கிறதா இருக்கட்டும், ஜெயில உடைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இது வந்து தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனால இது ஜெனரல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஜெனரல் டிரான்சாக்ஷன்ல எல்லா இடத்துலயும் இருந்திருக்க முடியாது, ப்ராப்பர்ட்டி அடிக்கிற இடத்துலயும் இருந்திருக்க முடியாது, அதே நபரே ட்ரூப்ஸ்லயும் இருந்திருக்க முடியாது, ஜெயில உடைக்கிற இடத்துலயும். ஆனா அவர் அதுல ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கிறதுனால இந்த ஃபேக்ட வந்து ரிலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். சோ இதுவும் ரெஸ்கெஸ்டேட். சோ இது போல தொடர்ச்சியான விஷயங்கள்ல இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் அவர் இருந்திருக்காரு, இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் இந்த செயல்களை செஞ்சுக்கிட்டு வராரு அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப். சோ இந்த ப்ரூஃப வந்து நம்ம ரெஸ்கெஸ்டேட்டா எடுத்துக்கலாம். அண்ட் இட் இஸ் அ ரிலவென்ட் ஃபேக்ட். இப்போ நம்ம சிக்கு போறோம். சி இல்லஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிறவர் பி அப்படிங்கிறவர் மேல வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு அப்படின்னா, இவரை பத்தி அவதூறான ஒரு லெட்டரை வந்து இவர் அனுப்பினதா சொல்லி போடுறாரு. சோ இந்த மாதிரியான லெட்டர்ஸ் அவர் முன்னாடி அனுப்பியிருப்பாருல்ல. சோ இதுக்கு முன்னாடி அனுப்பின லெட்டரோ இதுக்கு அப்புறம் அனுப்பின லெட்டர்ஸோ இது சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி லயபிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரா, இது சம்பந்தப்பட்டு ஏதாவது டேர்ம்ஸ் அங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாரா அப்படின்றத பார்த்து அதை கூட நம்ம ரிலவெண்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ டைரக்டா அந்த விஷயம் மட்டும் இல்லாம, அந்த லெட்டர் மட்டும் இல்லாம, அந்த லெட்டருக்கு முன்பு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அந்த லெட்டருக்கு முன்பு அவர் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ரிலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ரெஸ்கெஸ்டேட். அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் டி. சோ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து குட்ஸ் ஆர்டர் பண்ணிருப்பார், ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை ஆர்டர் பண்ணி இருக்கும்போது இப்ப நம்ம ஆன்லைன் டெலிவரின்னு எடுத்துக்கலாம். சோ ஏ அப்படிங்கிறவர் ஒரு ஆன்லைன்ல ஒரு விஷயத்த ஆர்டர் போடுறாரு. அந்த ஆர்டர் வந்து பி அப்படிங்கிறவரு அனுப்பணும். சோ அனுப்புறதுக்காக என்ன பண்றாருன்னா, இந்த பொருள் டெலிவரி ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஆன்லைன்ல அது காமிக்கும். இங்க இருந்து இப்ப பெங்களூர்லன்னா பெங்களூர்ல இருந்து பர்டிகுலர் தமிழ்நாடுக்கு இந்த லொகேஷனுக்கு வந்திருக்கு, இங்க இருந்து இங்க லொகேஷனுக்கு வரும். சோ அப்ப அந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய
இடத்துக்கு வந்து சேருது இல்லையா, அதுதான் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்றோம். அந்த பர்சன்ஸ் தான் இன்டர்மீடியட் பர்சன்ஸ் சொல்றோம். அவங்களுக்குலாம் சக்சஸ்ஃபுல்லா டெலிவர் ஆயிருக்கு அப்படிங்கறத கூட நம்ம என்ன பண்ணலாம், ரிலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ரிஸ்கி ஸ்டேட் தான் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 5 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநயம், facts which are occasion, cause or effects of fact in issue or relevant facts. So இதுல facts என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தா அந்த ஃபேக்ட வந்து ரிலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் அக்கேஷன், சோ தருணம். அடுத்து காஸ் ஆர் எஃபெக்ட், அதனுடைய விளைவுகளா இருக்கலாம். அடுத்து இமீடியட் ஆர் அதர்வைஸ், அது உடனடியா இருக்கணும். ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ், அதையும் நம்ம ரெலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். அடுத்து ஃபேக்ட் இன் இஷ்யூல ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், ஓகேவா, ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அஃபோர்டட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ 5 விஷயம் பார்க்கணும். ஒன்னு அக்கேஷனை பார்க்கணும், இன்னொன்னு காஸ் ஆர் எஃபெக்ட பார்த்துருக்கணும், இன்னொன்னு அந்த பொருளினுடைய நிலைய பார்க்கணும், இன்னொன்னு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் வாய்ப்பு. சோ இந்த வாய்ப்புகள் இருந்ததுனால இந்த விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னும் போது அது எல்லாமே ரெலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம ஒரு கேஸ்ல பார்க்கலாம். ஆர் விசஸ் ரிச்சர்ட்சன். சோ இந்த கேஸ்ல ஒரு பிரெக்னென்ட் விமன் இருப்பாங்க. சோ அவங்கள வந்து மர்டர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மர்டரை யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு நம்மளுக்கு 5 சிச்சுவேஷன்ஸ இந்த கேஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு, அந்த பொண்ணு வந்து தனியா இருக்கு. சோ இது வந்து ஒரு தருணம். அடுத்து காஸ், அந்த பொண்ணு ஆல்ரெடி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, அதனாலதான் அவங்க கன்சீவா இருக்காங்க. சோ இந்த அக்யூஸ்டுக்கு வந்து இந்த நம்மளோட நட்பெயர் வந்து பாதிக்கப்பட்டுடும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. ஓகேவா? காஸ் ஆர் எஃபெக்ட் இதுதான். சோ எஃபெக்ட பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அந்த பர்சன் வந்து போன அந்த ஃபுட் பிரிண்ட், இந்த ஷூவோட மார்க் இருக்கு. ஷூவோட மார்க் எந்த கடையில வாங்க முடியும் அண்ட் எந்த பிளேஸ்ல அந்த ஷூவை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் ஒர்க் பிளேஸ் அவங்க கண்ணுல சிக்குது. அந்த ஒர்க் பிளேஸ்ல அந்த பர்டிகுலர் டேட் அன்னைக்கு எல்லாரும் ஒர்க் வந்திருக்காங்களான்னு பார்த்தா எல்லாருமே வந்திருக்காங்க. அதுல கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்டும் வந்திருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்றது, எப்படி இவர் தான் அந்த அஃபென்ஸ் செஞ்சாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது? அலிபின்ற டிஃபென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அக்யூஸ் எடுப்பாரு. ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிறத அவர் எடுப்பாரு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க்குக்கான அட்டெண்டன்ஸும் இருக்கு, அதுல நான் இருக்கேன் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அந்த லஞ்ச் பிரேக் டைம்னு ஒரு டைம் இருக்கு. சோ அந்த டைம்ல தான் இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு. அப்போ அவர் லஞ்ச் பிரேக் டைம்ல வந்து இந்த அஃபென்ஸ பண்ணிட்டு போற அளவுக்கு டைம் கேப் இருக்கா? அது மட்டும் இல்லாம அந்த டிஸ்டன்ஸ், அந்த ஒர்க் பிளேஸுக்கும் அந்த கிரைம் சீனுக்கும், அதாவது அந்த பொண்ணு இருந்த அந்த வீட்டுக்கும் எவ்வளவு கேப், எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா டேலி ஆகுது. சோ அவர் லஞ்ச் பிரேக் டைம்ல தான் வந்து இந்த அஃபென்ஸ செஞ்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி செஞ்சிருக்கிறாரு. அதனால இது 5 விஷயமும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இதை வந்து நம்ம ரெலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். சோ அக்கேஷன்ன்றது அந்த பொண்ணு தனியா இருந்தது, காஸ் வந்து ஆல்ரெடி அவங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது, அவருடைய நற்பெயர் கெட்டு போகுன்ற ஒரு எண்ணம். அடுத்து விளைவாள் என்னன்னு பார்த்தோம்னா அவருடைய ஷூ மார்க் இருந்தது. அந்த ஷூ மார்க்கை டெஸ்ட் பண்ணும் போது அவர் வந்து லஞ்ச் பிரேக்கை பயன்படுத்தி தான் அந்த பொண்ணை கொண்டு இருக்காரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. சோ இது எல்லாமே வந்து ஒரு ரிலவென்ட் ஃபேக்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது இல்லஸ்ட்ரேஷன் ஏ. சோ இல்லஸ்ட்ரேஷன் ஏல வந்து ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபருக்கு வந்து பணத்தை திருடி இருக்காரா இல்லையா அப்படிங்கறதுதான் ஃபேக்டிங் இஷ்யூ. சோ இதுல வந்து என்ன விஷயம் ரிலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பி அப்படிங்கிற நபர் என்ன பண்ணிருக்காரு, அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிபிஷன் ஒண்ணு நடக்குது. அந்த எக்ஸிபிஷன்ல நான் அந்த மாதிரி காசு வச்சிருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஏ கிட்ட காமிச்சிருக்காரு. சோ இது வந்து ஒரு அவர் ஃபேருக்கு போனது ஒரு அக்கேஷன் அண்ட் இத வந்து அவர்கிட்ட காமிச்சிருக்காரு, ஏ கிட்ட காமிச்சிருக்காரு. சோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சோ ஏ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அந்த அமௌண்ட திருடி இருக்காரு. சோ இது வந்து ரெலவென்ட் ஃபேக்டா இருக்கு. இது அவர் ஏ கிட்ட தான் காமிச்சிருக்கணும்னு கூட இல்ல, வேற யாருக்கிட்டையாவது காமிக்கிறத ஏ பார்த்திருந்தால் கூட அதையுமே நம்ம ரெலவென்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் பி. சோ ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபரை கொலை செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது, அந்த பி அப்படிங்கிற நபர் ஆல்ரெடி அந்த இடத்துல துடிச்சு அவர் இறந்த அந்த ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவரு
துடி துடிச்சு ஏற்படுத்தின அந்த ரத்த கசிவுகள்லாம் ஒரு மார்க்கா மாறும். அவர் அசைஞ்சு ஒரு அவருடைய காலோ கையோ தேஞ்சு ஒரு மார்க்க கிரியேட் பண்ணும். சோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரகிள் மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ அந்த ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் அந்த கிரவுண்ட்ல அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துலயோ இல்ல அதுக்கு அருகாமையிலேயோ இருந்துச்சுன்னா அத வந்து ரெலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் கொலை செஞ்சாரா இல்லையா அப்படின்னும் போது அந்த கொலை செஞ்ச இடத்துல இவர் அருகில இருக்காரு, அந்த இடத்துல இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம ரெலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். இது வந்து எஃபெக்ட். சோ எஃபெக்ட் அதனுடைய விளைவு, அவர் ஏற்படுத்தின மரணத்தின் காரணமான ஏற்பட்ட விளைவுகளை நம்ம ரெலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்து சி, ஏ பாய்சன்டு பி. ஏ வந்து பி பாய்சன் பண்ணாரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பி உடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து அவங்க என்னென்ன சாப்பிடுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்றது. சோ அவருடைய ஹேபிட் ஆஃப் ஃபுட் வந்து ஏ அப்படிங்கிற நபருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவருடைய ஹேபிட் ஆஃப் ஃபுட் இவருக்கு தெரியும், அவருடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் தெரியும். சோ அவர் பாய்சன் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத இத வச்சு நம்ம ரிலவெண்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷனையே பேஸ் பண்ணி நம்மளுக்கு உண்மையான லைஃப்லயே ஒரு அரசியல் தலைவருக்கு நடந்துச்சு. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு சுகர் அதிகமா இருந்தது, அந்த டைம்ல சுகர் ஐட்டம்ஸா கொடுத்தாங்க. சோ இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்லோ பாய்சன் தான். சோ அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன விஷயம் வந்து பிடிக்கும், எது டெம்ட் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த விஷயத்த அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சோ இதுவுமே ஒன் ஆஃப் த ரெலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். அடுத்து ஆர்.சி. ஸ்லகோர்த்தி விசஸ் அசோக் பாம்ச்சி. சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பொண்ணு இந்த இடத்துலயும் தனியா இருக்காங்க, அவங்கள ரேப் அண்ட் மர்டர் பண்ணிருக்காங்க. சோ அவங்க தனியா இருக்கிறது ஒரு அக்கேஷன் தருணம். அடுத்து இத வந்து பண்ண பர்சன் ஐ விட்னஸ் பார்த்திருக்காங்க. சோ அந்த ஐ விட்னஸ் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்து பக்கத்திலேயே பார்த்திருக்காங்க. சோ நியர்பை பிளேஸ்ல அந்த பர்சனை பார்த்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். சோ இது வந்து ஒரு தருணத்துக்கான எக்ஸாம்பிள். அடுத்து சித்திகுமார் விசஸ் எம்பரர் அப்படிங்கிற இந்த கேஸ்ல ஒரு பொண்ணுக்காக 2 பசங்க அடிச்சுக்கிறாங்க. சோ அப்போ அந்த பர்சன்ல ஒரு நபர் வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னா, இவங்க ஏற்கனவே இந்த விஷயத்துக்காக பல முறை தொடர்ச்சியா சண்டை போட்டுட்டு வர்றது வந்து காஸ். சோ அதனுடைய விளைவுதான் இந்த மரணம் அப்படின்னு இல்ல இந்த கொலை அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு ஒரு ரிலவெண்ட் ஃபேக்டா இது அமையுது.